தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு நடைபெறும் தேதியானது மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இம்மாதம் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அந்த தேதியில் மாற்றம் இருக்கக்கூடும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முதற்கட்ட தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், வணக்கம். ஏற்கனவே இந்த மாதம் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு நடைபெறும் என்ற ஒரு தகவல் இருந்தது. தற்பொழுது அது அக்டோபர் 2வது வாரத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வட்டாரம் என்ன சொல்லுது? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்துவதற்கு நடிகர் விஜய் தரப்புல திட்டமிட்டிருந்த ஒரு சூழல்ல மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள், இடத்தேர்வு ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு விக்கிரவாண்டி அருகே ஒரு கிராமத்துல அதற்கான பணிகள் என்பது துவங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இந்த மாநாடு நடத்துவதற்காக காவல்துறை அனுமதி என்பது கோரப்பட்டிருந்த நிலையில பல்வேறு கட்டங்களாக காவல்துறையின் சார்பில் கேட்கப்பட்ட கேள்விகள் 23 கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த 23 கேள்விகளுக்கும் நடிகர் விஜய் தரப்புல விளக்கம் அளித்திருந்த ஒரு சூழல்ல பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி என்பது தாமதமாகத்தான் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பா 33 நிபந்தனைகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில அந்த நிபந்தனைகளுடன் கூடிய அனுமதி வழங்கப்பட்டிருந்த ஒரு சூழலில் மாநாடு நடத்துவதற்கான கால அவகாசம் என்பது குறைவாகவே இருந்து வந்தது. குறிப்பாக ஒரு 11 முதல் 13 தினங்களுக்குள் மாநாட்டிற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தள்ளப்பட்டிருந்த ஒரு சூழல்ல மாநாடு என்பது திட்டமிட்டபடி 23ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. இது தொடர்பாக தொடர்ந்து விஜய் தரப்புல அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் இது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிலையில தான் மாநாட்டு தேதி தள்ளி போகுமோ என்ற ஒரு சூழலுக்கு நிர்வாகிகள் இயக்கத்திற்கு ஆளாகி இருந்த ஒரு நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு தேதி என்பது மாற்றப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில அக்டோபர் மாதத்துடைய 2 அல்லது 3வது வாரத்துல இந்த மாநாடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து நடிகர் விஜய் தரப்பு நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா மாநாடு பந்தல் அமைப்பது, அதே போல் மாநாட்டிற்கான போக்குவரத்து பாதைகள் அமைப்பது மற்றும் மாநாட்டிற்கு வருபவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை அமைப்பது தொடர்பாக தொடர்ந்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும், குறிப்பாக பந்தல் அமைக்கக்கூடிய பணிகள் மட்டுமே குறைந்தது ஒரு வார காலம் வரை ஆகும் என்ற ஒரு சூழல்ல வருகின்ற செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதன் காரணமாக அக்டோபர் 2 அல்லது 3வது வாரத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து இந்த மாநாடு நடத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து நிர்வாகிகளுடன் விஜய் தரப்பு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தாய்மானவன், அப்படி என்றால் இப்ப அந்த அதிகாரப்பூர்வமான தேதி அது தொடர்பான அறிவிப்பு என்று வரும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாநாட்டு பணிகள் துவங்குவது குறித்து பந்தக்கால் நடுவதற்கான பணிகள் எப்போது துவங்கப்பட இருக்கிறது, அதுக்கான தேதியை முதலில் குறிக்க வேண்டும். அந்த தேதி குறித்த பிறகாக அந்த பந்தக்கால் நட்டு அந்த பணிகள் அனைத்தும் துவங்கிய பிறகாக பணிகள் நிறைவடையக்கூடிய தருவாயில அல்லது பணிகள் துவங்குவதற்கு முன்பாக இது குறித்தான தேதி அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளின் சார்பில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் எந்த தேதியை விஜய் குறிப்பிட்டாலும் அந்த தேதி
தேதிக்கு தயாராக இருக்கும்படியும், அதே போல் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை அழைத்து வருவதற்கான உரிய போக்குவரத்து வசதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் உரிய வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில அனைத்து நிர்வாகிகளும் அதற்காக தயாராகி வரக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. குறிப்பா அக்டோபர் 2 அல்லது 3வது வாரத்துல இந்த மாநாடு என்பது நடத்தப்படக்கூடிய பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதே போல் காவல்துறையை பொறுத்த மட்டில் செப்டம்பர் 23ஆம் தேதிக்குத்தான் நிபந்தனையுடன் கூடிய அனுமதி என்பதை வழங்கியிருந்தார்கள். தற்போது ஒருவேளை மாநாட்டு தேதி மாற்றப்படக்கூடிய பட்சத்தில் காவல்துறைக்கு அந்த 33 நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 33 நிபந்தனைகளுக்கும் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதனை தெரிவித்து காவல்துறையிடம் மீண்டும் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.